சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு B.R. கவாய் அவர்கள் அதிரடியான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் இங்கே எப்பயுமே சுப்ரீமாக இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூஸாக குறிப்பாக அதனுடைய அடிப்படையான விஷயங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற விஷயங்களை நிச்சயமாக என்னுடைய பதவி காலத்தில் நான் தூக்கி பிடிப்பேன், அதற்கான விஷயங்களை செய்வேன் அப்படின்னு ஒரு அதிரடியான பேச்சை பேசியிருக்கிறார். இது எங்கே வருது அப்படின்னா, ஜக்தீப் தன்கர் அவர்கள் தொடர்ந்து கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எதிர்கருத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான பதிலாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எதிராக சிஜேஐயினுடைய இந்த கருத்து என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா, இதனுடைய பின்னணி நீதித்துறை மற்றும் ஒன்றிய அரசினுடைய மோதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எங்கே போக போகிறது? குடியரசுத் தலைவர் இப்போ கேட்டிருக்க கேள்விக்கு உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் என்கேஜ் பண்ணாமல் இருக்கே அப்படின்னா, கவர்னரை போல அவர் மசோதா வந்தால் கையெழுத்து போடாமல் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், இவ்வளோ நாளில் தான் போடணும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வைக்க போகிறாங்களா? இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. இந்த பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் திரு B.R. கவாய் அவர்கள். அவர் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட போன வாரம் பொறுப்பேற்றார். ஒரு 3 நாட்கள் போயிடுச்சு. இதற்கு நடுவில் தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த 14 கேள்விகளை நான் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸில் போடுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சை பார்ப்போம். வில் டூ மை பெஸ்ட் டு ஸ்டாண்ட் மை ஓத் டு அப்ஹோல்ட் ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சிஜேஐ B.R. கவாய் அப்படின்னு பார் அண்ட் பெஞ்ச் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய வழக்கறிஞர்கள் சங்கம் அவருக்கான அந்த பொறுப்பேற்புக்கான விஷயங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அவர் அங்கே பேசுகிறாரு, நான் மிக குறுகிய காலம்தான் இருந்தாலும் கூட இந்தியாவில் சட்டத்தினுடைய ஆட்சியை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதை நான் நிச்சயமாக செய்வேன். கான்ஸ்டிடியூஷனுக்கான சிக்கல், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கான அந்த அச்சுறுத்தல் அல்லது சிக்கல் வரக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் அப்படிங்கிறத நிறுவக்கூடியதாக இந்த காலம் இருக்கும். அதே போல் சோஷியல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம், அதே போல் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் பேசுது. அதை அமல்படுத்தினாதான் அது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வருகிறது. இதுதான் நேரடியாக ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்னல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சிக்னல் அல்லது பதிலடி அப்படின்னா, ஜக்தீப் தன்கர் அவர்கள் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் பேசுகிறார். அவர் என்னென்னா, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசினார், வெளியிலையும் பேசினார். பாஜக ரொம்ப நாட்களாக சொல்லி கொண்டிருப்பது தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய அடிப்படையை, இது ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கிறது, மதச்சார்பற்ற நாடாக. இந்த நாட்டில் அரசுக்கு என்று எந்த மதமும் இருக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளுக்கு மதம் இருக்கலாம், ஆனால் அரசு என்பது மதச்சார்பற்ற நிறுவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய கூறு. இதிலேயே பல வழக்குகள் எல்லாம் போட்டாங்க. இதை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கே பல வழக்குகள்லாம் போட்டாங்க. செக்யூலருங்கிற வார்த்தையை சேர்த்தது தப்புன்னு சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் எல்லாம் வழக்கு போட்டாங்க. இப்போது ஓய்வு பெற்ற சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்பயுமே செக்யூலர் தான் அப்படின்னு அந்த மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டு நல்லபடியாக அதை முடிச்சு வச்சார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இதை மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் வெறும் செக்யூலரிசம் மட்டுமல்ல, பல விஷயங்கள் இருக்கிறது. மாநிலங்களுக்கான அதிகாரம், கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. மைனாரிட்டிக்கான அந்த ப்ரொடெக்ஷன்ஸ், அவங்களுக்கான ரைட்ஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை உடைக்கணும்னு ஏற்கனவே தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் கேசவானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் கோட் பண்ணுவாங்க. அந்த தீர்ப்பு 50 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது அப்படின்னு சமீபத்தில் அதனுடைய 50 ஆண்டு நிறைவெல்லாம் இந்தியா முழுக்க பேசப்பட்டது, சட்ட வல்லுநர்கள் பேசினாங்க. அந்த கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், அடிப்படை அந்த கட்டமைப்பை யாராலும் மாற்ற முடியாது. அதுக்கு அர்த்தம், உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும் மெஜாரிட்டி, அசுர பலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் 540க்கு 539 பெற்றுட்டாலும் கூட அடிப்படை இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த கோரில் உங்களால் கை வைக்க முடியாது என்பதை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து 50 ஆண்டுகள் ஆகிறது. இந்த தீர்ப்பு தப்புன்னு ஜக்தீப் தன்கர் அவர்கள் கடந்த 2 வருடங்களாக பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கேட்குறாரு, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு அவர் அதை இல்லை, அதாவது இந்தியாவினுடைய அடிப்படையை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை வேறு விதமாக பூசி முழுகுவாங்க. எப்படி முழுகுவாங்க அப்படின்னா, அது எப்படி மாற்ற முடியாமல் எப்படி இருக்கும், அந்த அதிகாரம் எங்களுக்கு எப்படி இல்லாமல் இருக்கும், இந்தியன் கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட்டை திரும்ப ரீவிசிட் பண்ணணும்,
இப்படியெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக அதிகார குவியலில் தொடங்கி இதை மதச்சார்பற்ற அமைப்பாக மாற்றுவது அப்படிங்கிறதுல தொடங்கி பல விஷயங்கள் அவங்களுக்கு அதனுடைய நோக்கங்களாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த கேசவானந்த பாரதி கேஸை திரும்ப திரும்ப ஜெகதீப் தன்கர் பேசுவது என்பது நீதித்துறையை சீண்டக்கூடிய வேலை. இப்போது அதற்கு தான் நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் பதிலை அளித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, whenever the conflict came between fundamental rights and directive principles of state policy, Keshwananda Bharati guided us அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. It was the Keshwananda Bharati case which resolved the conflict between fundamental rights and directive principles of state policy, which said fundamental rights and directive principles of state policy together are the soul of the Constitution of India, he noted அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை குறிப்பிடுகிறார். இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடியது டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது வழிகாட்டக்கூடிய உத்தரவுகளை இடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே அதுக்கான அந்த பவர்ஸ் என்னென்ன, அந்த கான்ஸ்டியூஷனில் எதுக்கு ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும்போது எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் நம்முடைய நீதித்துறையை, இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவதூறு அல்லது அது மாற்று கருத்துக்கு அவர் இந்த நேரத்தில் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இது நீதித்துறை ஒரு மோசமான காலகட்டத்தில், ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு மோடி அரசு திட்டமிட்டு அதை நிறுத்துவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஜுடிஷியரியை அண்டர்மைன் பண்ணணும், ஒரு படி கீழே இறக்கி வைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய திட்டத்துக்கு எதிரான குரலாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் எதில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜான அந்த காலகட்டம், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வந்தபோது இங்கே இருந்த கூடுதல் சீனியர் ஜட்ஜஸ் இவங்களுடைய விஷயங்களெல்லாம் அவர் பேசுகிறாரு. இங்கே அதுக்கு அடுத்து அவர் கை வச்சது தான் ரொம்ப முக்கியமானது. இது மோடி அரசுக்கு மட்டுமல்ல, கொலீஜியத்துக்குள்ளேயே இந்திய அரசமைப்பில், இந்தியா அந்த நீதித்துறை அமைப்பில் அங்கே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கவாய் அவர்கள் பேசுகிறார். ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஹைகோர்ட்டில் தொடங்கி இங்கே உச்சநீதிமன்றம் வரை எல்லா இடங்களிலும் நீதிபதிகள் நியமனத்தில் டைவர்சிட்டி, பிரதிநிதித்துவம் வேண்டும். யார் யாருக்கெல்லாம்? பெண்களுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் ஜட்ஜஸாக உட்கார்றதில் இவங்க எல்லாருக்குமான யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத உறுதி பண்ண வேண்டிய கடமை, பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்கிறார். இந்த முதல்ல பேசுனது அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ். அடுத்த பாயிண்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸாக அவர் சொல்லக்கூடியது. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களுக்கு நாம் சொல்லக்கூடியது, இந்த பின்புலத்திலிருந்து பெண்களாக, பட்டியலினத்தவராக, பழங்குடியினராக, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடியவர்களை அதிக அளவில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். தகுதியான கேண்டிடேட்ஸ் எடுக்கும்போது அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த ஜுடிஷியல் பார் அண்ட் பெஞ்சுக்கு இருக்குது அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு B.R. கவாய் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெனி சீஃப் ஜஸ்டிஸஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, போதுமான அளவுக்கு விமன் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ராசஸ் உண்டு. நீங்கள் ஏற்கனவே அங்கே நம்ம தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய, எனக்கு கீழமை நீதிமன்றங்கள்ங்கிற வார்த்தை சரியான்னு தெரியல, விசாரணை நீதிமன்றங்களும் வச்சுக்கலாம், செஷன்ஸு, பிரின்சிபல் கோர்ட்டு, இங்கே இருக்கக்கூடியவர்கள்லேருந்து எலிவேட் ஆகி ஹைகோர்ட்டுக்கு வரக்கூடியவங்க அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் ஒரு பெரிய அளவுக்கான வெயிட்டேஜ் இருந்தது அப்படின்னா அவங்க லா செக்ரட்டரியெல்லாம் போகிறவங்க அப்படிங்கிறவங்க, நீண்ட லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க ஒரு தனி கேட்டகரி. நேரடியாக லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்களையே கூட நீங்கள் நீதிபதியாக ஹைகோர்ட்ஸ்க்கு எடுக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே விசாரணை நீதிமன்றங்களிலிருந்து நீதிபதிகளாக வரக்கூடியவர்களில் போதுமான கேண்டிடேட்ஸ் ஹைகோர்ட்டுக்கு பெண்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்னா, எவ்வளவோ ப்ராக்டிசிங் லாயர்ஸ் இருக்காங்க, விமன் லாயர்ஸ் இருக்காங்க, அதில் டேலண்டடான ஒரு பெரிய செக்ஷன் இருக்காங்க. நீங்கள் அதிலிருந்து கூட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக ஹையர் பண்ணிக்கோங்க. காரணம் சொல்லாதீங்க, பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சந்திரசூட் அவர்களை பேரை சொல்லலை, பட் இது அவரை குறித்தது தான். ஏன்னா கடைசியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அதை பண்ணலை. எனக்கு அடிப்படையில் பேட்டி கொடுக்கறது,
ஒரு பிஆர் ஃபாலோஅப்பில் வச்சுக்கிறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு அவர்ஸ் இருக்குது, இன்டர்வியூஸ் டு மீடியா, ஷி டஸ் நாட் வாண்ட் டு மேக் ப்ராமிசஸ் ஹி கேனாட் கீப். நீங்கள் அங்கே போய் உட்காந்திங்க அப்படின்னா செய்ய முடியாத கூட நான் செஞ்சிருவேன் போயிடுவேன்லாம் சில நேரங்களில் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னுடைய ஆக்ஷன் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாரு. மற்ற ஜட்ஜஸ் ஏன்னா பல நேரங்களில் அது ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் இதுக்கு முன்னாடி நீதிபதிகளாக இருந்தவர்கள் பல இடத்துல பேசின மாதிரி அவங்களால அதை செஞ்சு பிடிக்க முடியலன்னும் போது பல விதமான கேள்விகளுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகிறார்கள். நீங்களாக போய் ப்ராமிஸையும் கமிட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு எதுக்கு சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னுடைய நான் நடத்தக்கூடிய விஷயங்களின் வாயிலாக நான் அறியப்படுகிறேன் அப்படிங்கிறதாக அவர் பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் எழுப்பியிருப்பது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா நம்ம இதை 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீதிபதிகள் நியமனத்தில் ஏன் பட்டியலினத்தோர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் இவ்வளவு குறைவாக இருக்கிறார்கள்? இதில் நம்ம ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விமனுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் கூடுதலாக திருநர் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். டிரான்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கான இது அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. அப்போ அப்படின்னா அவங்களுடைய அதில் லா பர்சியூ பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் ஹேண்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த லா ப்ராசஸ்க்கு இல்லை ஸ்கூல்ஸை முடிச்சு காலேஜஸை முடிச்சு ஒரு லீகல் கோர்ஸ் எடுக்கிறதுலையே இஷ்யூஸ் இருக்கா, அட்மிஷன் ப்ராசஸில் இடந்து அவங்களுக்கு இன்க்ளூசிவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு சைடு. அதே போல் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆக்சுவலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோர்ட் ஹால்ஸ் எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க கோர்ட்டுக்கு வழக்குகளுக்கு வருவதற்காகவே நீதிபதிகளாக அல்லது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரெகுலராக போகிறவங்க அதில் பிரதிநிதித்துவம், இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறதும் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை பேசக்கூடிய வேளையில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மொத்தம் 33 ஜட்ஜஸ் இருக்கணும். அதில் இப்போ கடைசியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டார். பெல்லா திரிவேதி அவர்களும் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அவங்களுடைய இதுக்கு பிறகு. ஸோ இப்போதைக்கு 33 பேரில் 33ல் 2 எம்டியாக இருக்குது. 31 பேரில் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார். ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்களை தவிர உச்சநீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகளே இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சந்திரசூட் அவர்களுடைய சிஜிஐ டென்யூர் பீரியடில் 3 பேர் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் ஹீமா கோலி இருந்தாங்க, ஜஸ்டிஸ் பெல்லா திரிவேதி இருந்தாங்க, ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் இருந்தாங்க. இதில் இப்போ 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஹீமா கோலி அவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு அவங்க எந்த போஸ்ட்டுக்கும் வரல. அவங்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இருக்காங்க. பெல்லா திரிவேதி அவர்கள் ரிட்டையர் அனௌன்ஸ் ஆகிடுச்சு. மேபி அவங்களுக்கு வராமல் போகலாங்கிறது போது இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் என்கிற ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. இமீடியட்டாக இந்த 2 வேக்கன்சியை ஃபில் பண்ணும்பொழுது இன்னொரு பெண் நீதிபதிக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்குமா? அதை இதனுடைய நடவடிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தி செய்து காட்டுவாரா ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. ஏன் அது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிவி நாகரத்னா அவர்களுக்கு அஃப்கோர்ஸ் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குனாலும் கூட அவங்களுக்கு வரைக்கும் வேறு யாரும் வராமலே போய் கடைசியில் அவங்களும் போன பிறகு உச்சநீதிமன்றம் என்பது முழுக்க ஆல் பாய்ஸ் கிளப்பாக அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுவதை, ஆல் பாய்ஸ் கிளப்பு போல மாறுவதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த இடத்துல அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் அப்படிங்கிறது பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும். இதே உச்சநீதிமன்றத்தில் கடந்த காலத்தில் மோடி அரசு ஜிஎஸ்டி கொண்டு போன பிறகு ஒரு வழக்கு போடப்படுகிறது. எதில் நீங்கள் நம்மளுடைய இந்த அழகு சாதன பொருட்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி போட்டுட்டு அதை விட அதிகமாக 12% 18% சானிடரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டியை போட்டிருந்தாங்க மோடி அரசு ஃபஸ்ட்டு டைமு. அதை எதிர்த்து அவ்வளோ வழக்குகள் போடப்பட்டது. ஏங்க நீங்கள் குங்குமத்திலேருந்து மஸ்காராலேருந்து இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கம்மி, சானிடரி நாப்கினுக்கு எப்படிங்க அதிகமாக போடுவீங்க அப்படின்றத கேஸ் வரும்போது உச்சநீதிமன்றம் கேட்டது, ஜிஎஸ்டி கவுன்சிலில் கிட்டத்தட்ட 27 பேர் இருக்கீங்க, இதில் ஒரு பெண் இருந்திருந்தால் கூட இதுக்கு இவ்வளோ தூரம் போடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ் குறித்த புரிதலோ அதனுடைய யூசேஜில் தொடங்கி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ஸோ இது சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது நீங்கள் சானிடரி நாப்கின் பயன்பாடே இன்றைக்கு நம்மளால் 100% கொண்டு போக முடியல. அதுக்கு நடுவில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னா இது எதையுமே புரியாத ஆண்கள் பாலிசி மேக்கர்ஸாக இருந்தால் பாலிசி பெண்களுக்கானதாக இருக்காது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. இதுதான்
ரொம்ப முக்கியமானது. அதே போல் நீதித்துறையில் விமனுடைய வாய்ஸாக இல்லாமல் அவங்க கேப்பபிளாக இருக்கும்போது பிரதிநிதித்துவம் எங்கேங்கிறதும் அதே தான் நம்ம பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர்களுக்குமானதாக வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் முன்னால் அடுத்த 6 மாதத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களாக அதுக்குள்ளே அவரால் இவ்வளோ செய்ய முடியுது என்ன எதுங்கிறதெல்லாம் நம்ம அவருடைய ஆக்ஷன்ஸை வச்சு பார்ப்போம். நேரடியாக இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகார நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற இயலாது அப்படிங்கிறத பிஆர் கவாய் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வழக்குகளாக வரும் பொழுது அது உத்தரவுகளாக எப்படி மாறுகிறதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.